சீக்கிரமாக போகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம், விசேஷமாக உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள், இஸ்ரேல் தேசத்திற்கும் ஈரான், அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள், இன்னும் இப்படிப்பட்ட பல தேசமெங்கும் பெருகி யுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இது நடக்கிறது, இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி அநேகர் முடிவுக்காக இனி இந்த யுத்தம் என்ன நடக்க போகிறது எத்தனை பேர் கேட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் பேசும்போது கேட்குறாங்க, பிரதர் இந்த யுத்தம் எப்போ பிரதர் முடிய போகுது, இது முடியுமா இல்லையா, இல்லை ஒரு பெரிய வேர்ல்டு வாரா மாறப்போகிறதா, இல்லை இதோட உலகம் அழிந்து போகுமா, இப்படிலாம் பல கேள்விகளோடு பலர் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், முடிவு உடனே வராதென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் யுத்தங்கள் பெருகிற காலம்தான் நம்முடைய கண்களுக்கு முன்னாடியே அதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நான் 2009 வருடத்திலிருந்து கடைசி காலங்களை குறித்தும் இனி உலகத்துல நடக்கிற சம்பவங்களை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை குறித்தெல்லாம் உலகம் எங்கும் பேசி கொண்டிருக்கிறதை நான் இன்னைக்கு நினைத்து பார்க்கிறேன். 2009 இப்படியெல்லாம் யுத்தங்கள் வந்ததில்லை, கோவிட்டும் வந்ததில்லை. ஆனால் அதற்கு முன்னாடியே 2009 ஆண்டவருடைய வருகை குறித்தும் கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்கள், இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்னாடி நடக்க போகிறது என்றெல்லாம் பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கார். பாருங்க, பேசின காரியங்கள், தீர்க்க தரிசனமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு உண்மையானது. கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னால் அது நிறைவேறித்தான் ஆக வேண்டும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் 38வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். 38:16 இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்குகிறபடினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு உலகமே இன்னைக்கு அதிகமாக கோபப்படுறது, வேதனைப்படுறது ஒரு தேசத்தை குறித்துன்னு சொன்னா தெரியும். எந்த தேசம் என்று சொன்னீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தின் மேல இன்னைக்கு உலகமே கோபத்துல இருக்கிறாங்க. காரணம், உண்மையாவே நீங்களும் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா நமக்கு கோபம் வரும், உண்மைதான். ஏன்னா அதோடைய பின்னாடி, அதாவது அதோடைய பேக் ஹிஸ்டரி தெரியாதுன்னா நமக்கு இஸ்ரவேல் மேல கோபம் தான் வரும். அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, உண்மை வேதனையானது. சிறு பிள்ளைகளை கொலை பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்ல எல்லாம் பாம்பு போட்டாங்க, அதெல்லாம் வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது, உண்மைதான். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், வேதனைப்படணும், இப்படி பண்ணக்கூடாது, அநீதியான காரியங்களை பண்ணக்கூடாது, உண்மைதான். ஆனாலும் இன்னொரு புறம் நீங்க யோசித்து பார்க்கும்போது கடைசி நாட்கள்ல இஸ்ரவேல் என்ன செய்யுமா, இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த தேசத்துல வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனமும் இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் 1948வது வருடம் இஸ்ரவேல் தேசம் என்ன செய்யறாங்க, சுதந்திரம் அடைகிறாங்க. பாருங்க, உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷம் அல்லனா நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு அவங்க சிதறப்பட்டு போனால் மறுபடியும் அந்த ஜாதி மக்கள் அல்லனா அந்த ட்ரைப்ஸ் மக்கள் அப்படியே அழிந்து போனதுதான் உலக வழக்கம். ஆனால் இந்த யூதர்களுடைய ஜனத்தை பாருங்க, 2000 அதாவது முதல் நூற்றாண்டுல, அதாவது AD 70வது வருடத்துல என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த யூத தேசத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது. இடிக்கப்படும் போதும் அவர்களை என்ன செய்தார்கள், அன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ரோமர்கள் என்ன செய்றாங்க, அவர்களை கொலை செய்கிறார்கள், அவருடைய எருசலேம் ஆலயத்தை அழிக்கிறார்கள். அந்த சொந்த தேசத்தை விட்டு என்ன செய்யறாங்க, அகதிகளாக உலகமெங்கு போகிறார்கள். இந்திய தேசத்துக்கு போனாங்க, இன்னும் ஐரோப்பிய கண்டத்துக்கு போனாங்க, இன்னும் பல நாடுகளுக்கு முதல் நூற்றாண்டுல எங்கெல்லாம் தன்னுடைய ஜீவன் போதும் என்று சொல்லி தன் குடும்பத்தை இழந்தும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்தார்கள், உலகமெங்கும் சிதறப்பட்டு போனார்கள். இது ஒருபுறம் சிதறப்பட்டு போனது, போயிட்டாங்க, சொந்த தேசம் இழந்து போனது. ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா 19வது நூற்றாண்டு, அதாவது 20வது நூற்றாண்டு பிகினிங்ல மறுபடியும் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனென்று சொன்னால் கடைசி காலத்தில் அவர்கள் மறுபடியும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசன வசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்க தரிசனுக்கு ஏற்ற விதத்துல என்ன செய்யறாங்க, அவர்கள் மறுபடியும் அந்த தேசத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணி அந்த தேசம் 2வது உலகப்போர் முடியும் போது அவர்கள் சொந்த தேசத்துக்கு அவர்கள் திருப்பி வராங்கங்க. வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு சொந்த தேசம் கிடைச்சது, அவங்களுக்கு எருசலேம் கேபிட்டலாக அறிவிக்கப்பட்டது, எல்லாம் உண்மைதான். இப்போ அவங்களுக்கு சொந்த தேசம் வந்துருச்சு.
அப்போ இனி அந்த தேசத்துல அவர்கள் என்ன செய்ய போறாங்க, அங்க எருசலேம் ஆலயம் அவர்களுக்கு முதல் நூற்றாண்டுல AD 70 உடைக்கப்பட்டதான எருசலேம் ஆலயம் மறுபடியும் அவங்களுக்கு அங்க கட்ட வேண்டும். இந்த எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு இப்ப முடியாது. அந்த இடத்துல இன்னொரு ஆலயம் அங்க இருக்கிறது. எருசலேம் ஆலயம் அல்ல, யூதருக்கான ஆலயம் அங்க இல்லை. அப்போ அவர்களுக்கு எப்படியாவது அந்த இடத்தை அபகரிக்க வேண்டும். ஏன்னா தன்னுடையதை இன்னொருத்தன் அபகரித்து வைத்து விட்டானே என்று சொல்லி அவங்களுக்கு ஏக்கம் இருக்கிறது. ஆனா அதை வெளியே இப்போ இன்னும் சொல்லி செய்தால் உலகமெங்கும் பெரிய ஒரு மதக்கலவரம் உண்டாகும். அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி கொண்டு எருசலேம் ஆலயத்தை இருந்த இடத்துல, இப்ப எருசலேம்ல அழுகையின் சுவர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சுவர் தான் இருக்குது. ஆனா அங்க ஆலயம் கிடையாது. அந்த இடத்துல இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை ஆலயமாக அவங்க கட்டி வைத்திருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும்போது அந்த தேசம், அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு சொந்த தேசம் வந்துருச்சு. ஆனா அதுல அடுத்த நகர்வுக்கு அவங்க போக முடியாதபடிக்கு என்ன செய்யறாங்க, அவங்க தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏற்ற காலங்கள் வரும்போது அதையும் அவர்கள் செய்து விடுவாங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படியாவது என்ன செய்யணும், மற்ற நாடுகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த தேசத்தை நம்ம விட்டுறக்கூடாது, இவங்களை விட்டு என்ன செய்யணும், இவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி பல நாடுகள் என்ன செய்யறாங்க, இதற்கு விரோதமா எழும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் தான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ 16 நான் படிச்சது, நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி வருவாய். இவர்கள் வந்தாச்சு, குடி புகுந்தாச்சு, அந்த தேசத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் இவர்கள் அந்த தேசத்துல இருக்கக்கூடாது, இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற இதை சார்ந்து பின்னாடி ஒரு பெரிய கூட்டமான நாடுகள் இருக்கிறாங்க. அதுல என்னென்ன நாடுகள் இருக்கு தெரியுமா? வேத வசனம் சொல்லுது, 5வது வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட பெர்சியர் என்று சொல்லும்போது ஈரான் தேசம். ஈரான் தேசம் கூட இஸ்ரவேல் தேசம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்க அவங்க டைரக்டா பேசியிருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசமே அழித்துருவேன் அப்படின்னு சொல்லி சுற்றி பல காரியங்களை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அதோடு கூட என்னென்ன நாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனம் சொல்லுது, மனுபுத்திரரே, மேசாக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோவு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து. அப்படின்னா மிக முக்கியமான நாடுகள் பின்னாடி இருக்குது. மேசாக் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த தேசம் என்ன தேசம் அப்படின்னா ரஷ்ய தேசம். மேசாக் என்று சொல்லக்கூடிய மாஸ்கோ என்று சொல்லக்கூடியதான தேசம்தான். அதாவது கோகு மாகு என்கிறதான ஜெனரேஷன். இது யாருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நோவாவுடைய சந்ததியை சார்ந்த அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததி தான் ரஷ்யா தேசத்துல அவர்கள் குடிபுகுந்திருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த மக்கள், அதாவது ரஷ்ய தேசம் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எழும்ப போகிறது. ஆல்ரெடி எழும்பி இருக்கிறாங்க, ஆனால் டைரக்டா இன்வால்வ் ஆகல. இப்போ டைரக்டா இன்வால்வ் ஆகிருக்கிறது ஈரான் தேசம். அப்புறம் இப்படியாக ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட இன்னொரு பெரிய தேசங்கள் இருக்கும். எந்தெந்த தேசம் இருக்கும்? மாகோகு தேசம். மாகோகுன்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற சைனா தேசம் வரும். சைனா மாத்திரம் இல்லாம லிபியா தேசம் வரும். இப்படி ஒரு பெரிய ஒரு கூட்டம் யாருக்கு விரோதமா வரப்போறாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவர்களுக்கு விரோதமாய் வந்து இந்த தேசத்தை அழிக்கும்படிக்காக அவர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் எப்ப நடக்குமா? கடைசி காலத்துல நடக்கும். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி வருவாய். கடைசி நாட்கள்ல இது சம்பவிக்கும். அது கடைசி நாட்கள் இது நடக்குங்க. இப்ப நம்ம வாழ்கிறது கடைசி நாட்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான காலங்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்துல இது நடக்குமா? அடுத்து என்ன நடக்குமா? ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன்மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்க பண்ணுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். கடைசியில வெற்றி யாருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் சொல்லுது, இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் தேசம் எருசலேம் ஆலயம் கட்டணும். அதுக்கு பிறகு அந்த தேசத்துல என்ன நடக்க போறது? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு என்ன நடக்க போகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ரூல் பண்ணும்படிக்காக மறுபடியும் வரப்போகிறார். 1000 வருடம் அரசாட்சி இந்த பூமியில நடக்க போகிறது. அதெல்லாம் வருகிற காலங்களில் நடக்க போற காரியங்கள். அதுக்கு முன்னாடி 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்க வேண்டும். அது அந்த எருசலேம் எருசலேமில் இருந்து அது நடக்க போகிறது. அப்போ இதற்கெல்லாம் எருசலேம் இருந்துதான் ஆக வேண்டும். இதெல்லாம் நடக்கும்போது ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களே, ஆண்டவரை அறிந்த ஜனங்களே, நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு நேராக நம்ம என்ன செய்யறோம்? ஆயத்தப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த யுத்தத்துக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டிவ் கிடையாது. நம்ம எல்லாம் நியூட்ரலா நியாயத்தின் பக்கம் நின்று ஜெபிக்க வேண்டும்.
ஆனால் இதெல்லாம் தீர்க்க தரிசனம், இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் அழிக்கிறது, ஆண்டவர் ஏன் அழிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் அலோவ் பண்றாரு, இப்படி எல்லாம் பல கேள்விகள் வரும். ஆண்டவர் அழிக்கல, ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆனால் உண்மையான தேவனிடத்தில் அவர்கள் வராதபடினால தான் அவர்களே அழிந்து போறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல உண்மையா தேடி வந்திருந்தால் அவர்களுக்கு அழிவு கிடையாது. அவர்கள் அந்த இயேசுவை அவர்கள் விட்டு விட்டபடினாலதான் என்ன செய்யறார், ஆண்டவர் சத்துருவின் கையில கொடுக்கிறபடினாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்துகள் உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது. அதனால கடைசி காலத்துல இதெல்லாம் சம்பவிக்க போறது. இஸ்ரவேல் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், மற்ற நாடுகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு வழி, தேசத்துல சமாதானம் வர வேண்டுமானால் சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டால் தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். இல்லைன்னா சமாதானம் வராது. இதே மாதிரி அழிவும் யுத்தமும் வேதனையும் தான் கடைசி காலம் உண்டாகும். அதனால அநேகர் மரித்து போனாங்க, வேலை இழந்தாங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு உலகம் எங்கும். இதை மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல உண்மையாய் மனம் திரும்பும் போது ஆண்டவர் தேசத்துல சமாதானத்தை தருவார். தேசங்களுக்காய் ஜெபிப்போம். இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன், இதுதான் நடக்க போகிறது. அதனால தீர்க்க தரிசனத்தை மாற்ற முடியாது. நான் ஜெபித்தால் தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஆண்டவருடைய வருகைக்காக தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவை நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கற்றுக்கொண்டு வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. தேசத்துல சமாதானம் கொடுங்க ஆண்டவரை. தேசத்துல பாவி ஜனங்கள் மரித்து விடாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்ல கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.